ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜெயஸ்ரீகாந்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் இதுக்கு நான் சாதாரண ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஆனியன்ஸ், வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மீடியம் சைஸ் 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். இப்போது பார்த்திங்கன்னா 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, அப்புறமா 2 ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மற்ற ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள். இதெல்லாமே சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன், ஏன்னா எல்லாம் தீஞ்சிடும். ஸோ மசாலா தீயாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ தக்காளியெல்லாம் சாஃப்டாக ஆச்சா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இது கிரேவிக்கு தான். இதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல சாஃப்டாக ஆகட்டும். தக்காளி எல்லாம் பாருங்கள் சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மட்டனை நான் சேர்த்துட்டேன். நல்லா நீட்டாக வாஷ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதுவும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி சேர்க்காமலே மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். ஏன்னா அந்த மட்டனில் இருக்க தண்ணியே இதுக்கு போதுமான அளவு எனக்கு. நம்ம ஒரு 60 to 70% வரைக்கும் தான் நான் இதில் மட்டன் வேக வைக்க போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக்கரில் சேர்க்கும் போது ஈக்குவலாக மட்டன் குக் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இப்போ நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது கரம் மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் மாற்றிடலாம். நம்ம இப்போது ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ இதில் அந்த கிரேவியெல்லாம் சேர்க்க போகிறேன். இது ஸோ கிரேவியெல்லாம் சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிளாஸ்க்கு நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன் நான். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறமா ரெடி ஆகிடும் மட்டன் பிரியாணி. இது சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஸோ விசில் வரட்டும். ஸோ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக பண்ணிடலாம். இப்போ திடீர்னு மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோன்னு நிறைய ப்ராசஸ் எல்லாம் தேவை கிடையாது. சும்மா நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதில் ரைஸ் போட்டுட்டு ஒரு 2-3 விசில் வரைக்கும் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இது வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியஸ்ட் மட்டன் பிரியாணி. ஸோ இப்போ சர்விங் போல் சர்வ் பண்ணியாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஜெயஸ்ரீகாந்த் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.